வணக்கம். தமிழ்நாட்டு சகோதர சகோதரிகளே, நான் இன்று உங்களுடன் பேசப்போவது ஆங்கில மொழியில் சொற்களை vocabulary எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றி. முதலில் சானல் பற்றி ஒரு தகவல். இந்த சானலை தொடங்கி ஒரே மாதத்திற்குள் 70,000 பேர் 70,000 பேர் பார்த்துள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடனும் உங்களுக்கு நன்றியுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் இந்த சானல் பயனுள்ளது என்பதை இந்த தகவல் நிரூபிக்கிறது. இது ஒரு சாதாரண உரையல்ல, இது உங்கள் தயக்கங்களை போக்கி உங்களை ஊக்குவிக்கும் உரை. நாம் தமிழர்கள், நமது தாய்மொழி தமிழ் உலகின் பழமையான அழகான மொழி. ஆனால் ஆங்கிலம் கற்க வேண்டும் என்றால் ஏன் தயக்கம், ஏன் அச்சம்? இன்று அதை பற்றி பேசுவோம். முதலில் பலருக்கு ஆங்கிலம் கற்கும் போது வரும் தயக்கத்தை பற்றி பேசலாம். ஆங்கிலம் பேசினால் நான் தமிழை மறந்து விடுவேனோ, அல்லது ஆங்கிலம் பேசுவது உயர்ந்த விஷயமா, நான் ஏன் அதை கற்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை சகோதரர்களே, ஆங்கிலம் உயர்ந்த மொழி அல்ல, அது வெறும் வேறு ஒரு மொழி மட்டுமே. போல நமது தமிழ் போலவே அது ஒரு கருவி, உலகத்துடன் தொடர்பு கொள்ள உதவும் கருவி. நீங்கள் தமிழில் பேசும் போது எப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறீர்களோ அதே போல ஆங்கிலமும். ஆனால் அது உயர்ந்தது என்று நினைத்தால் அது தவறு. அது வெறும் வித்தியாசமான மொழி, வித்தியாசமான ஒலிகள், வித்தியாசமான சொற்கள். தமிழ் போலவே ஆங்கிலமும் அழகுதான். தயக்கத்தை விட்டுவிடுங்கள், அது உங்கள் வளர்ச்சியை தடுக்கும். இப்போது ஆங்கிலம் கற்கும் போது பலர் முதலில் இலக்கணத்தை கிராமர் கற்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அது தவறான அணுகுமுறை. முதலில் சொற்களை அதிகரியுங்கள், பிறகு இலக்கணம் தானாக வரும். ஏன் என்றால் சொற்கள் இல்லாமல் இலக்கணம் என்பது வெறும் விதிகள் மட்டுமே. உதாரணமாக, தமிழில் நான் போகிறேன் என்று சொல்ல நான் போகிறேன் என்ற சொற்கள் தெரிய வேண்டும். அதே போல ஆங்கிலத்தில் I go என்று சொல்ல I மற்றும் go தெரிய வேண்டும். சொற்கள் அதிகமாக தெரிந்தால் இலக்கண விதிகளை பயன்படுத்தி வாக்கியங்கள் உருவாக்குவது எளிது. இலக்கணம் என்பது சொற்களை இணைக்கும் பாலம். சொற்கள் இல்லாமல் பாலம் எதற்கு? எப்படி சொற்களை கற்கலாம்? முதலில் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இருந்து தொடங்குங்கள். நாம் தமிழை போற்றுபவர்கள். தமிழில் உள்ள பழமொழிகள், கவிதைகள், பாடல்கள் போன்றவை நம் இதயத்தோடு ஒன்றிவிட்டவை. ஔவையாரின் ஆத்திச்சூடி, திருக்குறள் போன்றவை நமது மனதில் இயல்பாக பதிந்தவை. அதில் வரும் வார்த்தைகளை ஆங்கிலத்தில் காண முயற்சியுங்கள். அவற்றை தமிழ் ஒலத்துடன் அர்த்தத்துடன் எழுதி பழகுங்கள். பிறகு அவற்றை உபயோகப்படுத்தி வாக்கியங்கள் உருவாக்குங்கள். அல்லது தமிழில் உங்களுக்கு எது பிடித்திருந்தாலும் அதில் இருந்து துவங்குங்கள். தயக்கத்தை போக்க நினைவில் கொள்ளுங்கள், தவறு செய்வது சரிதான். ஆங்கிலம் பேசும் போது தவறு செய்தால் அது கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. பல தமிழர்கள் ஆங்கிலத்தில் வெற்றி பெற்றுள்ளார்கள். சுந்தர் பிச்சை, இந்திரா நூயி போன்றவர்கள். அவர்கள் தயக்கம் இல்லாமல் கற்றார்கள். நீங்களும் அப்படியே. ஆங்கிலம் கற்கும் போது தமிழை மறக்காதீர்கள். இரண்டும் இணைந்து உங்கள் வாழ்க்கையை செழுமைப்படுத்தும். மேலும் சொற்களை கற்க சில டிப்ஸ். 1. ஆங்கில பாடல்களை கேளுங்கள். மைக்கேல் ஜாக்சன் அல்லது போனியன் போன்றவர்களின் பாடல்கள். அந்த பாடல் வரிகள் இணையத்தில் கிடைக்கும். சொற்களை பாடலில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆங்கில படங்களை சப்டைட்டில் உடன் பாருங்கள். ஆங்கில செய்திகளை படியுங்கள். முதலில் புரியாது. 10 வார்த்தைகளில் 5 வார்த்தைகளே புரிந்தால் கூட விடாமல் தொடர்ந்து தினமும் படித்தால் 10 வார்த்தைகளில் 10 வார்த்தைகளும் புரிந்த வார்த்தைகள் என்ற நிலைமை வரும். த ஹிந்து அல்லது BBC. புதிய சொற்களை அகராதியில் பாருங்கள். 3. நண்பர்களுடன் ஆங்கிலத்தில் பேசுங்கள், தயக்கம் போகும். தினமும் மொபைலை பொழுது போக்குக்காக நிறைய நேரம் பார்க்கிறோம். பெரும்பாலானவை நமது வாழ்க்கையில் உதவாதவை. மாறாக அதிலேயே டிக்ஷனரி, க்ரோஸ்வேர்ட்ஸ் போன்றவற்றை தேர்ந்தெடுத்து தினமும் 1 மணி நேரமாவது பார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தவறாமல் இந்த சேனல் தமிழ் இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.
உங்களுக்கு ஐயங்கள் இருந்தால் எழுதுங்கள், விவாதிப்போம். இறுதியாக, சகோதரர்களே, ஆங்கிலம் உங்கள் எதிரி அல்ல, அது உங்கள் நண்பன். சொற்களை அதிகரித்து உங்கள் உலகத்தை விரிவாக்குங்கள். தமிழ் போலவே ஆங்கிலமும் உங்கள் இதயத்தில் இடம்பெறட்டும். நன்றி, வணக்கம்.